திமுக கொத்தடிமை 200 உப்பீஸு. போக்குவரத்து துறையில் கலைஞர் திமுக என்னையா செஞ்சாங்க அப்படியே? போக்குவரத்து துறை அப்படின்னு ஒரு பேர் வர்றதுக்கு காரணமே கலைஞர் தான்யா. இந்தியாவிலே முதலாக பிரைவேட்டில் இருந்த பஸ்ஸெல்லாம் வாங்கி கவர்மெண்டைசேஷன் பண்ணதே தலைவர் கலைஞர் தான். அதனால தான் அரசு போக்குவரத்து கழகம் உருவானுச்சு. இதனால் பஸ்ஸெல்லாம் கிராமங்களுக்கு போணுச்சு. கிராமத்தில் இருக்க பெண்கள் வயதானவர்கள்லாம் நகரத்துக்கு வர முடிஞ்சிச்சு. மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு நகரத்துக்கு வர முடிஞ்சிச்சு. இதனால் அது மட்டுமா, அப்புறம் மினி பஸ்ஸெல்லாம் விட்டார். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிட்டிக்குள்ளேயும் மினி பஸ் எல்லாம் விட்டுருக்காரு. முக்கியமாக விடியல் பயணம்லாம் அறிவிச்சிருக்காரு. இதே பிரைவேட் இருந்தால் அதெல்லாம் நடந்திருக்குமா? விடியல் பயணம்லாம் சாத்தியமா? கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாலும் பிரைவேட்டில் அதை நடத்தி காமிச்சிருவானா? எவ்வளவு சர்வீஸை கட் பண்ணுவான்? மத்தியான சர்வீஸ் எல்லாம் கட் பண்ணிடுவான். காலை நைட்லலாம் ஏற முடியுமா பஸ்ஸில் பெண்கள்? கிராமத்தில் இருந்த குப்பன் சுப்பன்லாம் நல்லா படிச்சுட்டு நகரத்துக்கு ஐடி பார்க்லையும் வெளிநாட்டிலையும் போய் வேலை பார்க்கறதுக்குலாம் இந்த அரசு போக்குவரத்து கழகம் முக்கியமான பங்காற்றுனுச்சு தம்பி. 200 ஊப்பி தான்யா, கொத்தடிமை தான்யா, எல்லாம் தலைவர் கலைஞருக்கு கட்டுற நன்றி கடனையா. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போயா.